ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஆன்மீக சிந்தனையுடைய அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் தான் தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாக புதிதாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா அந்த மாதத்தோடு நம்முடைய எதிர்பார்ப்புகளும் சேர்ந்தே தாங்க பிறக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா அந்த மாதமாவது நமக்கு சிறப்பாக இருக்காதா, நல்ல ஒரு நிலையானது உருவாகாதா அப்படின்ற ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேற்றக்கூடிய வகையில் அந்த மாதம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதத்தில் நம்முடைய கிரக அமைப்புகள் சரியாக இருக்கணும். ஏன்னா இந்த கிரகங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. வேத ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களினுடைய செயல்பாடுகள், இருக்கக்கூடிய இடம், சேரக்கூடிய சேர்க்கை போன்றவற்றை பொறுத்து தான் அந்தந்த மாதத்திற்கான பலன்களை நமக்கு கிடைக்குது. மேலும் சொல்லப்போனால் இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது சாஸ்திரங்களின்படி பார்த்திங்கன்னா மெதுவாக நகரக்கூடிய கிரகங்கள், அதிவேகமாக நகரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இதில் மாதாந்திர கிரகங்கள் அப்படிங்கிறது தான் ரொம்பவே நமக்கு முக்கியமானது. ஏன்னா ஒவ்வொரு மாதத்திற்கான பலன்களை பார்க்கக்கூடிய நிலையில் நம்ம இருக்கோம். ஸோ அந்தந்த மாதத்திற்கான பலன்களை தெரிஞ்சுக்கும் பொழுது மாதாந்திர கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமானது. ஸோ அந்த வகையில் புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தில் என்ன மாதிரியான கிரக அமைப்புகள்லாம் இருக்குது, என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கும்பம் ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாதங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த அற்புதமான மாதமாக கார்த்திகை மாதம் பார்க்கப்படுது. இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடிய ஒரே ஒரு கடவுள் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் தாங்க. கார்த்திகை மாதம் பிறந்த உடனே 1ஆம் தேதி பிறந்துருச்சு அப்படின்னாலே நிறைய பக்தர்கள், ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து நேர்த்தியாக விரதம் இருந்து ஐயப்பனை தரிசனம் செய்கிறாங்க. அதை விட இந்த கார்த்திகையில் வரக்கூடிய 30 நாட்களுமே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள். 30 நாட்களும் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்தால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே கார்த்திகை 1ஆம் தேதி அன்னைக்கு நம்ம மாலை அணிவித்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிடறோம். ஸோ இது போல் யாருடைய வீடுகளில் எல்லாம் கார்த்திகை 1ஆம் தேதிக்கு மாலை அணிந்து விரதம் இருக்காங்களோ அவங்க வீட்டில் சுபிட்சமானது ஏற்படும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய உண்மையான ஒரு விஷயமும் கூட. ஸோ அந்த மாதிரி யாருடைய வீட்டிலலாம் இப்போ ஐயப்பனுக்காக மாலை அணிவித்திருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி ஒருவேளை ஐயப்ப பக்தர்கள் இந்த வீடியோ காணொலியை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்ற ஒரு மந்திரத்தையும் தவறாம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பொதுவாக இது போல் தமிழ் மாதங்கள் அப்படின்றது சூரிய பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து தான் கணக்கீடு செய்கிறாங்க. சூரியன் அப்படின்றவர் நவ கிரகங்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவருங்க. கிரகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இவர் சுமார் 30 நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய இடத்தை மாற்றி அமைத்துக்காரு. அதாவது இதுவரைக்கும் துலாம் ராசியில் பயணித்து வந்துட்டு இருந்த சூரிய பகவான் தற்போது விருச்சக ராசி, அதாவது செவ்வாயை ஆட்சி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய விருச்சக ராசிக்குள்ளே விசாகம் நட்சத்திரத்தில் நுழைஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட 30 நாட்கள் இந்த விசாகம் நட்சத்திரத்தில் தாங்க இவர் பயணிக்க போறாரு. இந்த காலகட்டங்களில் தான் நம்ம தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்குமே இந்த சூரியனுடைய பயிற்சி ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்லலாம். இது எல்லாருக்குமே தாக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில், ஆரோக்கியம் மற்றும் வேலை போன்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே கூட எல்லாத்துலேயுமே இவங்களுடைய பங்கீடு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ வாங்க இவங்களுடைய பங்களிப்பின் மூலமாக என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கும்பம் ராசினியர்கள் எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. குறிப்பாக கும்பம் ராசினியர்கள் வீடியோ காணொலியை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நவம்பர் மாதம் 16ஆம் தேதியன்று பிறந்திருக்கக்கூடிய புதிய தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே இருக்குங்க. ஸோ இந்த இடைப்பட்ட நாட்களில் கும்பம் ராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஏராளமான நன்மைகள் கொண்ட மாதமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் கவலையே படாதீங்க. கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதே நேரம் உடல் ஆரோக்கியமும் மேம்பாடு அடையும். ஆடை, ஆபரணங்கள் போன்றவற்றினுடைய சேர்க்கைகளானது இந்த மாதத்தில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பெலாம் இருக்குது. அதே நேரம் உங்களுடைய பண வரவுகளும் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். ஸோ உங்களுடைய கையிருப்புகள் அப்படிங்கிறதுல எந்த விதமான தடையும் இருக்காது.
சொல்லப்போனால் சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் கூட. இது வரைக்கும் இழந்திருந்தாலுமே அதையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்கு. அதே நேரம் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இப்போ தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ எதிரிகளுடைய தொல்லைகள் இருந்துட்டு இருந்தாலும் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும். மென்மேலும் வந்து வளர்ச்சி அடையக்கூடிய அற்புதமான மாதமாக கார்த்திகை மாதம் உங்களுக்கு காணப்படுது. மாணவர்களுடைய கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அக்கறையோடு படிச்சிங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்களை வந்து பெற முடியும். மொத்தமாக சொல்லணும்னா கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் உற்சாகமானதாகவும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். புதிய நபர்களுடைய நட்புகளானது இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக மிகப்பெரிய ஆதாயங்கள் கூட நீங்கள் அடைவீங்க. நிறைய பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. ஸோ இது போன்ற பயணங்கள் அனைத்துமே உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் வாய்ப்புகள் கிடைத்தால் எதையும் நீங்கள் தவிர்க்காமல் வந்து செய்துக்கோங்க. இந்த காலகட்டங்களில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமான ஒரு நேரங்க. பதவி உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரம் சம்பள வாய்ப்புகளுக்கும் அதிகமான சான்ஸ்லாம் இருக்குது. ஸோ புதுசாக வேலை வந்து தேடிட்டுருக்கேன் அப்படின்ற அன்பர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வேலை கிடைக்கும். நீங்கள் வந்து புதிய ஒரு வேலை வாய்ப்புகளை கூட எதிர்பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு லாபம் வந்து கிடைக்கிறதுக்கு. இதனால் சுயமாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் தாராளமாக அந்த டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. உங்களுடைய வசதிக்கு ஏற்ப என்ன விதமான தொழிலை உங்களால் செய்ய முடியுமோ, எது உங்களுக்கு தெரியுமோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரைக்கும் இழந்த மரியாதை மதிப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு வந்து உருவாகும். நிறைய புதிய திட்டங்களை வந்து தீட்டுவீங்க. இந்த திட்டங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ புதிய நட்பு உங்களுக்கு இந்த டைமில் தான் அதிகமாகும். இதனால் உங்களுடைய வேலைகளில் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. அதே நேரம் உடல் நலமும் உங்களுக்கு நல்லபடியாக ஒத்துழைக்கும். இது வரைக்கும் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளோடு இருந்திருந்தீங்க, எந்த விதமான வேலைகளும் செய்ய முடியாமல் இருந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட இந்த கார்த்திகை மாதம் அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல மேம்பாடு அடையும். வேலை தொழில் போன்றவை எல்லாமே நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை இப்போ வந்து அடைவீங்க. ஸோ இதன் மூலமாக மிகப்பெரிய மகிழ்ச்சியும் வந்து உங்களுக்கு கிடைக்க இருக்கு. வரக்கூடிய நாட்களில் நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியதுன்னா நம்மளுடைய முயற்சிகளும் திறமையும் தாங்க. நம்பிக்கையும் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. நம்ம இந்த விஷயம் செஞ்சால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் அப்படின்னு எதை நினைக்கிறோமோ அதை தான் வந்து நம்ம செயல்படுத்தணும். புத்திசாலித்தனமும் கூட. ஸோ எதிர்பார்ப்புகளை வந்து நம்ம அதிகமாக்க நம்மளுடைய கவலைகளும் வந்து அதிகமாயிட்டே போகும். ஸோ எதிர்பார்ப்புகளை வந்து குறைச்சி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். மகிழ்ச்சியான தருணங்களை எல்லாம் அடைவீங்க. ஸோ வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் விஷயமா இருக்கக்கூடியதுன்னா நம்பிக்கையும் மற்றும் நிம்மதியும் தான். இந்த நம்பிக்கையோடு நீங்கள் புதிய முயற்சிகளுக்காக காத்துட்ருங்க. தொடர்ந்து செயல்படுங்க. நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஸோ கும்பராசி நண்பர்கள் இதுவரைக்கும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தினால நிறைய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே வந்து முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு. இனி வரக்கூடிய நாட்களில் எல்லா விஷயங்களும் சிறப்பாக வெற்றிகரமாக நடக்கக்கூடிய நாட்களாக தாங்க அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களுக்கு கார்த்திகை மாதம் முழுவதும் சிறப்பாக இருக்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகள்லாம் முருகனுடைய வழிபாடு தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. ஸோ முருகனுடைய வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வரும்பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனைகள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக சரியாக போகும். ஸோ தொடர்ந்து முருகனை வழிபாடு செய்துக்கோங்க. அதே போல் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நிறைய பிரச்சனைகள் வந்து தீர்ந்து போகும். எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்குவதற்கு இதெல்லாம் வந்து சிறப்பான வழிபாடுகள். மேலும் ரொம்பவே எளிமையாக செய்யக்கூடிய வழிபாடுகளும் கூட. மிஸ் பண்ணாமல் இந்த நாட்களில் நீங்கள் செய்து பயன்பெறுங்க. இதுபோல் கார்த்திகை மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான மாற்றங்களை கும்பம் ராசினியர்கள் சந்திக்க போகிறீங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது அப்படின்றதையெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினம்தோறுமே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். கூடவே நம்மளுடைய பதிவில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள். ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு முதல்ல தேவைப்படக்கூடியது நம்பிக்கை தான். அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக வெற்றியானது கிடைக்கும்.
ஸோ காலகட்டங்கள் நெருங்க நெருங்க நமக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது தேவைப்படக்கூடியது தான். அதுபோல் எதிர்கால விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தின் மீது யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மேலும் ஜோதிடத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்குங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த பதிவில் வந்து சந்திக்கலாம்.